ஹாய் மக்களே, நம்ம எனக்கு என்ன செய்ய போகிறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு. சரி. ஓகே, வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அது தேவையான பொருட்கள் என்னன்றதை நம்ம பார்த்துப்போம். எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு. கத்திரிக்காய் 300 கிராமு, சின்ன வெங்காயம் 200 கிராமு, பூண்டு 6 பல், இஞ்சி சிறிதளவு, தக்காளி 2, மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூனு, மல்லித்தூள் 2 டீஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூனு, மிளகு 1/2 டீஸ்பூனு, சீரகம் 1 டீஸ்பூனு, நெல்லெண்ணெய் தேவையான அளவு, கடுகு 1 டீஸ்பூனு, வெந்தயம் 1 டீஸ்பூனு, அது கூடவே மிளகாய் 3, கறிவேப்பிலை தேவையான அளவு, உப்பு, புளி கொஞ்சம், தேங்காய் ஒரு 30 கிராம். நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுப்போம். நல்லெண்ணெயை கடாயில் கொஞ்சம் போட்டுப்போம். எண்ணெய் சூடாகட்டும். வாங்க, இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நல்லெண்ணெய் சூடான உடனே கத்திரிக்காய் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் நம்ம அழகாக 4 கீத்தா போட்டு வச்சுருக்கோம். இதை நம்ம ஏன் எண்ணெயில் முதல்ல இது மாதிரி வணக்கிறோம்னாக்கா அந்த கத்திரிக்காய் நல்லா கெட்டி பதமாக ஆகிடும், அப்படியே கலையாமல் இருக்கும். இல்லைனா அப்படியே நீங்கள் எண்ணெயில் போடாமல் இது பண்ணாக்கா கலைஞ்சிரும் அப்படியே தனித்தனியாக. பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா ஒரு 50% வெந்துருச்சு. நல்லா ஒரு 60-70% வெந்தால் போதும் கத்திரிக்காய். அதுக்கப்புறம் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் மசாலாவில் ஒரு 30% வெந்துடும் நல்லா. அதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கும். வதங்கிடுச்சு, 70% நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா பண்ணிப்போம். வாங்க, இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லெண்ணெயில் முதல்ல என்ன பண்ணுவோன்னா சிறு வெங்காயத்தை போட்டுவோம். சிறு வெங்காயம் தான் இதோட டேஸ்ட்டு. பாருங்கள், சின்ன வெங்காயம் வதக்குங்க. இது கூடவே ஒரு 6 பல் பூண்டு போட்டுவாங்க. ஒரு 4 பீஸ் இஞ்சி துண்டு போட்டு நல்லா வதக்குங்க. இஞ்சி அதிகமாக போடக்கூடாது, ஏன்னா தண்ணி தாகம் அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இஞ்சி கொஞ்சம் குறைவாகவும் பூண்டு கொஞ்சம் கூடவும் போட்டுக்கோங்க, நல்லது. சில பேர் இஞ்சி பூண்டு விழுது யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி போட்டால் தனி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது அதோட சுவை கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு ஒரு தனித்துவமாக இருக்கும். அது பாருங்கள், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், சிறு வெங்காயம், இது 3 நல்லா ஒரு 50% நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூடவே தக்காளி போட்டுப்போம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு போட்டுக்கோங்க. பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு வணங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா போட்டுப்போம். மசாலா போடுறதுக்கு முன்னே சீரகமும் மிளகும் முழுசாக போட்டுப்போம். 1 டீஸ்பூன் சீரகமும் 1/2 டீஸ்பூன் மிளகும் போட்டு வறுத்துப்போம். அதுக்கப்புறம் இதில் தேங்காய் சேர்த்துப்போம். துருவன தேங்காய் சேர்த்துட்டு ஒரு கலக்கி ஒரு திருப்பி இது அடுப்பை அணைச்சிருங்க. அதுக்கப்புறமா மசாலா போட்டுப்போம். கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சம் தனியாத்தூள், இது 3 மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. மசாலா போட்ட உடனே அப்படியே மனம் வேறு லெவல் இருக்குது. ஓகேங்க, இப்போ இது என்ன பண்ண போகிறோம், நம்ம அரைச்சிக்கலாம். நம்மளே இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது தாளிப்பு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுவாங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடான உடனே கடுகு போடுவாங்க. பாருங்கள், கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சமாக வெந்தயம் போடுவாங்க. அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா ஒரு 4 பீஸ் போடுவாங்க. காஞ்ச மிளகாய் போட்ட உடனே சின்ன வெங்காயம் போட்டு லைட்டாக வணக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்ட உடனே பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மசாலா நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை மொத்தமாக போகும்.
பாருங்கள் மசாலாவில் வந்து தண்ணி அதிகமாக விடல, ஏன்னாக்கா தண்ணி விட்டால் சீக்கிரமாக மசாலா வந்து வேகாது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கெட்டியாகவே போட்டு வேக வைக்கிறோம் நல்லா மசாலாவை. ஆஹா ஆஹா கொதிக்கிறாயா? என்ன சொல்ல ஏது சொல்ல போச்சு பூமி. பாருங்க தண்ணி சேர்த்துவோங்க இப்போது. ஏன்னா மசாலா வந்து நல்லா வெந்துருச்சு ஓரளவுக்கு. தண்ணி சேர்த்து விட்டு கொதிக்க வைங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு டேஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் போட்டுப்போம். மசாலா வெந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நல்லா மசாலா வெந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச புளியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் புளி போட்டாச்சு. புளி போட்டு நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் போட்டுப்போம். வதக்கி வச்சு கத்திரிக்காய் போட்டுப்போம். கத்திரிக்காயில் வந்து காம்போடு போடுவாங்க. எனக்கு காம்பு பிடிக்காதனால காம்பாக எடுத்துட்டேன். உங்களுக்கு வேணால் போட்டுக்கோங்க. ஏற்கனவே கத்திரிக்காய் வந்து 70% வந்து நம்ம நல்லா வேக வச்சிட்டோம் எண்ணெயிலேயே. எண்ணெயில் ஏன் கத்திரிக்காய் நல்லா வேக வைக்கிறோம்னாக்கா குலையாமல் இருக்கும். நல்லா வெந்தாலையும் குலையாமல் இருக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும் கத்திரிக்காய் மசாலா கூட சேர்ந்து. அப்போ தான் வந்து அந்த மசாலா வந்து கத்திரிக்காய் உள்ளே வந்து நல்லா வந்து உள்ளே வந்து போகும். பாருங்கள் ஆயில் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. கத்திரிக்காய் வேக வேக பாருங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து தயாராகிடுச்சு. வாங்க செம்மையாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். கத்திரிக்காய் நல்லா அழிஞ்சிருக்கு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு கத்திரிக்காய். யாரெல்லாம் மீன் சாப்பிட மாட்டிங்களோ அவங்க வந்து கத்திரிக்காய் சாப்பிடுங்க. ஏன்னாக்கா இது வந்து மீன் குழம்புக்கும் வந்து சூட் ஆகும் இந்த மசாலா. பாருங்கள் செம்மையாக இருக்குது. கொஞ்சமாக தேங்காய். ஓகே பாருங்கள் பார்க்கவே அருமையாக இருக்குது.